ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து ஆட்டுக்கால். அது இன்னைக்கு குழம்பு செய்ய போகிறோம். பாருங்கள், இது மாதிரி துண்டு துண்டாக வெட்டிக்கலாம். பச்சைக்கால் தான். இது மாதிரி துண்டு துண்டாக வெட்டி கழுவி எடுத்துட்டு குக்கரில் போட்டு 2 சொம்பு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி கொஞ்சம் மஞ்சள் பொடி, ஜீரகம், உப்பு லைட்டாக, இந்த 3ஐயும் போட்டு குக்கரில் மூடி போட்டு வச்சு விட்றலாம் விசில். ஏன்னா பச்சாட்டு கிழங்குங்காட்டி நாங்கள் குக்கரில் வச்சுட்டோம். விசில் வந்துருச்சு பாருங்கள், இது மாதிரி ஆயிரும். நல்லா வெந்து வந்துருச்சு. அதுக்கு தேவையான மசாலா எல்லாம் அரைச்சிக்கலாம். அதுக்கு வந்து சின்ன வெங்காயம், அதில் வந்து 2 பட்டை, கிராம்பு, கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கலாம். வதக்கிட்டு வரமிளகா, காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. எங்களுக்கு காரம் கொஞ்சம் கம்மியாக வேணுங்கிறதுனால நாங்கள் கம்மியாக அளவாக போட்டோம். அதில் கொஞ்சம் சோம்பு, மஞ்சள் பொடி, இதெல்லாம் கிளறி விட்டு கொத்தமல்லி பொடி கொட்டிக்கலாம். அதெல்லாம் கிளறி விட்டுருங்க. அதோட தேங்காய், நான் ஒரு மூடி தேங்காய் போட்டிருக்கேன். கொஞ்சம் ஆற வச்சு மிக்சியில் போட்டுக்கலாம். போட்டு இது மாதிரி குறன்னு அரைச்சி எடுத்துட்டு ஓரளவுக்கு நல்லாவே அரைச்சிக்கணும். எண்ணெய் ஊற்றி கடுகு, அதில் வந்து கருவேப்பிலை, வரமிளகா 2ஐயும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சுருந்த காலை எடுத்து போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அதில் வந்து நம்ம அரைச்சி வச்ச மிளகு ஊற்றிக்கலாம். மிளகு ஊற்றி நல்லா கிளறி விட்டுறலாம். நீங்கள் வந்து அதை உங்களுக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. இதில் வந்து மட்டன் பொடி, கறி மசாலா, இந்த 2ஐயும் நாங்கள் அதோட சேர்த்துட்டோம். நல்லா கிளறி விட்டு தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. அதை அந்த கால் தண்ணி இருந்துச்சு பாருங்கள், வேக வச்ச சூப் தண்ணி, அதையும் அதில் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டு உப்பு போட்டு மூடி வச்சுருங்க. நல்லா கொதிக்கட்டும். இது மாதிரி நல்லா கொதி வந்துடணும். கொதி வந்தால் குழம்பு ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க எல்லோரும் ஆட்டுக்கால் குழம்போடு சாப்பிடலாம். நாங்கள் வச்சுருக்கிறது வரக்கால் இல்லை, அப்போவே வெட்டின ஆட்டுக்காலோட கால். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. அந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.